Dear students, இப்போ மியாசிஸ் 1 நம்ம முடிச்சிருக்கோம். மியாசிஸ் 2 டிஸ்கஷனுக்கு போகணும். மியாசிஸ் 1 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எஸ் ஃபேஸ் நடந்துச்சு. ஆனால் மியாசிஸ் 2க்கு முன்னாடி எஸ் ஃபேஸ்க்கு பதிலாக இன்டர்ஃபேஸ், இன்னொரு இன்டர்ஃபேஸ் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். அது வரைக்கும் மியாசிஸ் 1ல் ஃபைனலாக என்ன ஸ்டேஜ் அரைவ் பண்ணியிருக்கோம் அதையும் நம்ம பார்த்துடலாம். எண்ட் ஆஃப் மியாசிஸ் 1 அது என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தி நார்மல் டிப்ளாய்ட் செல்ஸ்லேருந்து 2 வேஸில் இது டிஃபர் ஆகுது. இட் இஸ் டிஃப்ரெண்ட் இன் 2 டைப்ஸ். ஃபர்ஸ்ட் டைப் என்ன? தி 2 DNA copies of each chromosome derive from only one of the 2 homologous chromosomes in the original cell. என்ன பார்க்குறோம்? ஒரிஜினல் செல்லில் இருக்கக்கூடிய குரோமோசோமுடைய காப்பி அப்படியே வர்றதில்லை, 2 DNA காப்பீஸ் வருது. அதுவும் ஒரு செல்லிருந்து ஒரு குரோமோசோம்லேருந்து 2 காப்பி எடுக்கப்படுது. தட் இஸ் தி பியூட்டி ஆஃப் திஸ். ஆனால் 2 காப்பியாக இருந்தாலும் சில இடங்களில் 2 காப்பி இல்லை. எந்த இடத்துல இல்லை? வேர் தெர் இஸ் எக்ஸ்சேஞ்ச். அந்த பிட்ஸ் எங்கே எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கு? ஜெனட்டிக் ரீகாம்பினேஷனில் எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கு. ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன் எப்படி நடந்துச்சு? சினப்டோனிமல் ஜங்ஷன் ப்ளஸ் கிராசிங் ஓவர். இந்த 2 இடத்துல மட்டும் அது எக்ஸ்ட்ரா டூப்ளிகேஷன் அதில் இல்லை. இது ஒரு டிஃப்ரென்ஸ். இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, தி 2 DNA காப்பீஸ் ஆர் இன்ஹெரிட்டட் ஆஸ் ஜாயிண்ட் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ். ஏற்கனவே பார்த்தோம், சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் கம்பைண்ட் ஆகி தான் 2ஆக பிரியுதுன்னு சொல்லி. அப்போ இங்கே தனியாக பிரியாமல் ஜாயிண்டாக இருந்துகிட்ருக்கு. இது ஒரு டிஃப்ரென்ஸ். 2 kinds of randomizing genetic reassortments occur during meiosis. ஜெனட்டிக் மெட்டீரியல்ங்கிறது ஜீன்ஸ் ரீஅசார்ட்மெண்ட், இங்கேருந்து தூக்கி கொஞ்சம் அந்த பக்கம், அந்த பக்கம் தூக்கி கொஞ்சம் இந்த பக்கம், இப்படி மாற்றி போடக்கூடிய இந்த ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன் 2 இடத்துல நடக்குது. அதை ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று சான்ஸ் ஓரியன்டேஷன் ஆஃப் பைவேலன்ஸ் அட் தி ஈக்குவட்டார் டூரிங் மெட்டாஃபேஸ். மெட்டாஃபேஸ் பிளேட் ஃபார்ம் ஆனோடனே சென்ட்ரல் லைனில் ஃபார்ம் ஆகிருக்கும்போது அப்போ கொஞ்சம் ஜீன்ஸை இங்கேருந்து அங்கேயும் இந்த பக்கமும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. இன்னொன்று, தெர் இஸ் அ ரேண்டம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மெட்டர்னல் அண்ட் பெட்டர்னல் ஹோமோலாக்ஸ் பிட்வீன் தி டாட்டர் செல்ஸ். இந்த எக்ஸ்சேஞ்ச் போகும்போது ஏன் அப்படி நடக்குதுன்னா, ஹோமோலாக்னால் ஏற்கனவே பார்த்தோம், ஃபாதர்ட்டு ஒரு குரோமோசோம், மதர்ட்டு ஒரு குரோமோசோம், 23 பேர்லேயும் எக்ஸ்ட்ராவாக போகணும். அதான் ஹோமோலாகாக ஃபார்ம் ஆகுது. அதில் ஜெனட்டிக் மெட்டீரியல் ஃபாதர்லேருந்து மதருக்கு போகுது, மதர்ட்டு இருக்கிறது ஃபாதர் குரோமோசோம் போகுது. இப்படி மாறும்போது எந்த ஒரு குரோமோசோமும் ஃபாதர் மாதிரி இருக்கிறதில்ல, மதர் மாதிரி இருக்கிறதில்ல, நியூ காம்பினேஷன் ஒன்று வந்துடுது. அடுத்து ஆக்சுவல் நம்பர் ஆஃப் வேரியண்ட் இஸ் வெரி மச் கிரேட்டர். வேரியேஷன் டாட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் ரொம்ப அதிகமாக இருக்குது? 2 காரணம். இந்த எக்ஸ்சேஞ்ச் மெட்டாஃபேஸ் பிளேட்டில் நடக்கிறது, அது சினப்டோனிமல் ஜங்ஷன் மூலமாக நடக்கிறது ஒன்று. இன்னொன்று கிராசிங் ஓவர். அந்த கிராசிங் ஓவர் காரணமாக இந்த வேரியேஷன் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது, அதிகமாக இருக்குது. உதாரணமாக, வேரியேஷன் இஸ் வெரி மச் கிரேட்டர் பிகாஸ் செகண்ட் டைப் ஆஃப் ரீஅசார்ட்மெண்ட் கால்டு குரோமோசோமல் கிராசிங் ஓவர், பேச்சிட்டியில் நடக்கக்கூடிய இந்த குரோமோசோமல் கிராசிங் ஓவர் காரணமாக டாட்டர் செல்லில் வரக்கூடிய வேரியேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. ஏன்னா குரோமோசோமல் பார்ட்டேவும் மாறிடுது. டோட்டல் குரோமோசோமுடைய பார்ட்டே மாறிடுது. குரோமோசோமில் இருக்கக்கூடிய ஏராளமான இண்டிவிஜுவல் டிஎன்ஏ யூனிட் மட்டும் மாறுறது இல்லை, மொத்த செக்ஷனே மாறிடுது. ஸோ மெனிய கேரக்டர்ஸ் சேஞ்ச் ஆகிரும். என்ன, அதான் இதனுடைய இந்த 2 முக்கியமான வேரியேஷன் மியாசிஸ் எண்டில் நமக்கு கிடைக்கக்கூடியது. அடுத்து மியாசிஸ் எண்டு முடிஞ்ச உடனே நம்ம என்ன பார்க்குறோம்னு சொல்லி சொன்னால், ஸ்ட்ரெயிட்டாகவே மியாசிஸ் 2க்கு போகிறதில்ல. அதுக்கு முன்னாடி சில நடக்குது. அது என்னென்னு பார்த்துடலாம். இட் இஸ் தி பீரியட் பிட்வீன் டெலோஃபேஸ் 1 ஆஃப் மியாசிஸ் 1. டெலோஃபேஸ் தான் மியாசிஸ் 1உடைய லாஸ்ட் ஸ்டேஜ். அதுக்கு அடுத்து வர்றது இன்டர்கைனசிஸ். இந்த இன்டர்கைனசிஸில் முடிஞ்ச உடனே அடுத்து ஆரம்பிக்கிறது என்னென்னா ப்ரோஃபேஸ் 2 ஆஃப் தி மியாசிஸ் 2.
மியாசிஸ் 2 செகண்ட் சைக்கிளில் முன்னாடி நடக்கக்கூடிய ப்ரோஃபேஸ் 2க்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜ், இன்பிட்வீன் ஸ்டேஜ். இதில் என்ன நடக்குது? ஒன்லி புரோட்டீன் அண்ட் RNA சிந்தசிஸ். அடுத்த செல் டிவிஷன், மியாசிஸ் செல் டிவிஷனுக்கு இன்னும் வேறு ஆர்கனல்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணணும் செல்லுக்குள்ளே. அதற்கு தேவையான புரோட்டீன்ஸும் RNA மட்டும்தான் இந்த இன்டர்கைனசிஸ் ஸ்டேஜில் உற்பத்தி ஆகுது. எஸ்பேஸில் உற்பத்தி ஆகிற மாதிரி DNA டபுளிங் ஆகிற மாதிரி இங்கே DNA டபுள் ஆகிறது கிடையாது. தேர் இஸ் நோ எஸ்பேஸ், இங்கே எஸ்பேஸே கிடையாது. அதுக்கு பதிலாக தான் இந்த இன்டர்கைனசிஸ் ஸ்பேஸ். அண்ட் தெர் இஸ் நோ DNA சிந்தசிஸ், DNA புதுசாக உற்பத்தி ஆகிறதும் கிடையாது. ஏற்கனவே எஸ்பேஸில் மியாசிஸ் 1க்கு முன்னாடி நடந்த டபுளிங்கில் அது முடிஞ்சிருச்சு. ஸோ இங்கே வந்து ஹேப்ளாய்ட் டாட்டர் செல்ஸ் வந்து 2 இருக்குது. ஆனால் ஹேப்ளாய்டு சொல்லப்பட்டாலும் கூட இதில் சிஸ்டர் குரோமேட்டிக்ஸ் சேர்ந்து இருக்கிறதுனால, ஹோமோலாக் சிஸ்டர் குரோமேட்டிக்ஸ் சேர்ந்து இருக்கிறதுனால எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 23 பட் DNA குவான்டிட்டிஸ் டபுள். பழைய எஸ்எஃப்பில் நடந்த மியாசிஸ் 1 எஸ்எஃப்பில் நடந்த DNA குவான்டிட்டி டபுள் இதில் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இதுதான் இன்டர்கைனசிஸுடைய முக்கியத்துவமான ஒரு அம்சம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரோஃபேஸ் 2க்கும் மைட்டாசிஸ் ப்ரோஃபேஸுக்கும் அல்லது மியாசிஸ் 1க்குள்ள ப்ரோஃபேஸுக்கும் மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. பட் வி வில் சி. அகைன் நியூக்ளியர் மெம்பரேன் டிஸப்பியரன்ஸ், நியூக்ளியோலஸ் டிஸப்பியரன்ஸ். டாக்டர் செல்லில் இருந்த ஒரு நியூக்ளியர் மெம்பரேன், இந்த டாக்டர் செல்லில் ஒரு நியூக்ளியர் மெம்பரேன் அகைன் டிஸப்பியர் ஆகுது. குரோமட்டின் ஃபைபர்ஸ் வந்து கண்டென்ஸ் ஆகுது பழையபடிக்கும். ஏற்கனவே என்ன பார்த்தோம்? டெலோஃபேஸில் குரோமட்டின்ஸ் வந்து ஃபைபர் த்ரெட்ஸாக மாறுதுன்னு பார்த்தோம். இது அகைன் திருப்பி கண்டென்சேஷன் சுருங்கி நெருங்கி குரோமட்டினாக மாற ஆரம்பிக்குது. ஃபார்மேஷன் ஆஃப் ஆஸ்டர்ஸ் அண்ட் அக்ரோமேட்டிக் பைபோலார் ஸ்பிண்டில், அதே தான் ஆஸ்டர்ஸ் ஃபார்ம் ஆகிறதும் ரெண்டையும் நோக்கி நகர்றதும் நடுவில் ஸ்பிண்டில்ஸ் ஃபார்ம் ஆகிறதும் என்ன ப்ரோஃபேஸ் 2ல் நடக்கக்கூடிய, மியாசிஸ் 2ல் ப்ரோஃபேஸ் 2ல் நடக்கக்கூடிய மிக முக்கியமான வேலை. இதில் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன நடக்கும்னா, ப்ரோஃபேஸ் 1ல் இது 1ல் இங்கேருந்து இங்கே ஸ்பெண்டில் ஃபைபர் ஃபார்ம் ஆகியிருந்தால் ப்ரோஃபேஸ் 2ல் இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் ஃபார்ம் ஆகும், பெர்பெண்டிகுலராக மாற்றி ஃபார்ம் ஆகும். எதுக்காகனா அப்போ தான் சைட்டோபிளாசத்துக்கும் நியூக்ளியோபிளாசத்துக்கும் நடுவில் உள்ள ரேஷியோ மாறாமல் இருக்கும். இப்படி போன தடவை இப்படி பிரிஞ்சதுன்னா இந்த தடவை இப்படி பிரியும். போன தடவை செல் மேலையும் கிளையுமா பிரிஞ்சிருக்குன்னா இந்த தடவை செல் இப்படி பிரியும். அது பெர்பெண்டிகுலர் டிவிஷன் மியாசிஸ் 2ல் நடக்குது. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து மெட்டாஃபேஸ். இதுலேயும் அதே மெட்டாஃபேஸ் பிளேட் ஃபார்ம் ஆகிறது தான். ஆனால் இதுலேயும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். ஈச் ஆஃப் தி டாட்டர் செல் கம்ப்ளீட் தி ஃபார்மேஷன் ஆஃப் அ ஸ்பிண்டில் அப்பaratus. ஸ்பிண்டில் apparatus ஃபார்மேஷன் 2 டாட்டர் செல்லையும் முடிஞ்சிருச்சு, ஸ்பிண்டில்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்வால்வ்ஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் டூப்ளிகேட்டட் குரோமோசோம்ஸ் ஆன் ஈக்குவட்டோரியல் பிளேன். இப்போ எஸ்பேஸில் DNA டபுள் ஆச்சு, டூப்ளிகேட் ஆச்சு. அது கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த பக்கம் பாதி இந்த பக்கம் பாதி பிரிகிற மாதிரி 2 டாட்டர் செல்லையும் அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கு. திஸ் இஸ் கான்ட்ராஸ்ட் டு தி மெட்டாஃபேஸ் 1. மியாசிஸ் 1ல் மெட்டாஃபேஸ் 1ல் நம்ம பார்த்ததுக்கு இது கொஞ்சம் வித்தியாசமானது. என்ன வித்தியாசம்? மெட்டாஃபேஸ் 1ல் என்ன நடந்துச்சுன்னா, ஹோமோலாகஸ் பேர்ஸ் என்ன அலைன் ஆன் தி மெட்டாஃபேஸ் பிளேட். இதில் ஹோமோலாகஸ் பேர்ஸ் அலைகிறாரில்ல, டூப்ளிகேட்டட் குரோமோசோம்ஸ் அலைன் ஆகுது. ஹோமோலாகஸ்க்கும் டூப்ளிகேட்டுக்கும் இந்த வித்தியாசம் இருக்குது. சரியா? இதில் இங்கே ரீகாம்பினேஷன் ஆகிருக்கு, இங்கே ரீகாம்பினேஷன் ஆகிருக்கு, இங்கே ரீகாம்பினேஷன் ஆகிருக்கு. இந்த ரீகாம்பினேஷன் 2 சைடுக்கும் டிஃப்ரெண்ட்டாக மாறுது. இதுலேயும் ரீகாம்பினேஷன் தனியாக இருக்குது, இதுலேயும் ரீகாம்பினேஷன் தனியாக இருக்குது. இதுவும் டிஃப்ரெண்ட்டாக பிரியுது. பெர்பெண்டிகுலர் பிளேனாகவும் அது மாறி பிரியுது. மியாசிஸ் 2ல் இந்த 2 டிஃப்ரென்ஸும் 1க்கும் 2க்கும் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது ஏங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் கிளாஸ்.